உங்க பிரச்சனை என்ன? ஒண்ணு இல்லம்மா, இடுப்ப பிடிச்சே ஆகணும். நான் அம்மா இடுப்ப பிடிக்கிறேன். என்ன 3 நீங்க இந்த ஆட்டைக்கு ஒத்து வர மாட்டீங்க. ஆலமரத்தடியில் புள்ள ரெண்டுமா, என்ன நொட்டு நொட்டு நல்லா வாய்ச்சவன ஒரே சாச்சிட்டியம்மா. 2 மாசம் எதிரா வார்த்தை தங்க அழகி இப்ப வரட்டுங்கம்மா. செவரட்டி மாதிரி ஞானமான பறவைகள். ஊன பறவைகள் போயிரு, ஞான பறவைகள் போய். ஆமா. இது என்ன இடம்? வேலிமலை சார். வேலி என்றால் யாகம் செய்வது. யாகம் யாரு செய்வார்கள்? முனிவர்கள் செய்வார்கள். முனிவர்கள் பல ரிஷிகள் வந்து யாகம் செய்யக்கூடிய இடம். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்து விட்டால் வணங்கி விட்டு என்னை அழைக்க வேண்டும். கண்டிப்பா. போகலாமா? போலாமே. ஆமா. போயிட்டு கடைசியில வர்றது சும்மா இருந்தா சரி. அவங்க 3 பேரை விட்டுட்டு தெரியாம வந்துட்டு போங்க. மைக்க ஏத்து கொஞ்சம் இறக்குறீங்க அப்படியே ஏமாய்க்க இறக்கி ஆய குலப்பேரை
சிவம் கொண்டு சிவத்தில் சத்து தோண்டி சக்திக்கு நாதம் கொண்டு நாதத்தில் வந்து கொண்டு வந்துவிடைய சுதாசுவம் கொண்டு சுதாசத்திர மகேஸ்வரும் சுதாசுவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவிட ஆகாயமும் ஆகாயத்துவாகும் தாப்புவிட தெய்வம் தேவட எப்பவும் அப்படியே விரிவும் நரம்புக பட்சிகளும் தாவர சங்க வாதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோண்டி வருது ஒருவருவா ஒருவரை யாவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தபடி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சரத்குமாரர் சன சுதசர் என்ன நாம்பரப்பட்டு செய்தார் அவரோடு சோழனை கண்டு வழங்கி ஆற்றுப்பட்டு சருகை இருகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சில காடுகளுக்கு ஆசைப்பட்டனர் அதை கண்ட பிரமா மறுபடிக்கும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவரது வழங்கினாலும் ஆத்மாவில் வருஷனும் கட்டவிட வைக்கணும் பெருகித குடியிலும் புலவ நாவிலும் புலத்திய காதலும் ஆற்று கண்ணிடும் ஆங்கிலத்தர் முகத்திலும் இறுதி கலத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரை 9 பேர்கள் இல்லத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாரும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் சோழகத்திரனை கண்டனமாக புறக்க ஒரு சுமைத்தார். அப்பேற்பட்ட கண்டனமாக வந்தார் என் தமையன் தக்கில் நின்ற சாபத்தில் கிழங்க எமது சிறசாகப்பட்டது 1008 கூறுகளை படிக்கிறது. தலை அடிக்கிறது எனக்கு நீங்க நம்ம பகுமானம் வாசிக்கிற மாதிரி இருக்கு. இது ரொம்ப தவறான செய்ய பாத்துக்கீங்க. நான் தலை வடிக்க இது வரைக்கும் மெதுவா என் தலை வடிக்க உச்சகட்ட வரணும் தொக்க மாதிரி தெரியுது இருக்கணும் தப்பு இல்ல. அப்படி ஒரு காலகட்டத்தில் தலைகளை வெடிச்சிட்டு உங்க 4 பேரையும் சேர்த்து கூட்டிடலாம் இருக்கு. அங்க 2 நடுவி வச்சிருக்கீங்க அங்க ஒரு நாளத்தை போடுவோம். ஆக அப்படிப்பட்ட காலகட்டத்தை பத்தீங்களே எல்லாரோட பெருமைகளை முறையோடு கொடுத்திருந்தாலும் காலத்துடைய பெருமைகளை கேட்க தன்னைக்கும் தாழ்ந்த பெறப்படுவையா உண்மையை விட்டு விட்டெடுக்கும் அன்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாளிடுவாய் இன்னும் நன்றிலாவது எவரும் எதிரவா என்று பெருமானது போரை பாடி பாடமடைந்து வருவதற்குரிய வேலை அனைவருக்கு சிறப்பு தரக்கூடிய உன்னதமான வேலை இலக்கணம் லிகிதம் கடிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சௌர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுர வாடகம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேலு முருகங்கம் தானம் அத்தனை புறத்தை கனக புறத்தை கத புறத்தை கத புறத்தை ரத்தின புறத்தை பூமி புறத்தை சங்கிரம் இருக்கடம் மல்லையுத்தம் பகுசனம் சித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் வைப்புடவாதம் தோடுவாதம் தாதுவாதம் காவுடம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிசயம் இந்திர தாளம் மகேந்திர தாளம் அக்கினி தம்பம் சரதம்பம் சக்கரதம்பம் கண்ணதம்பம் கடையதம்பம் சித்தித்தம்பம் வாக்கித்தம்பம் என்று ஓட்டக்கூடிய 64 கலைகளுக்கு முதுமதியார் அந்த கலைவாரிய பெருமையை முறையோடு பாடி பாடமடைந்து வரக்கூடிய வேலை அனைவருக்கும் புண்ணியத்தை செய்யக்கூடிய உன்னதமான வேலை. எனவே அப்பேற்பட்ட எல்லாம் உள்ள ஆதிபரா சக்தியை கண்டு அவருக்கு செய்துவிட்டோம் தொண்டு கட்டாய கழகா ஒன்றிய நடத்திக் கொண்டு பெருமை தரக்கூடிய நாளாக அவர்களை வாடினாலும் விடைகளை தீர்க்கக்கூடிய பெருமான் விநாயக பெருமான் அவர்கள் பாதம் அடைந்தால் அந்த யானை முகத்துக்கத்தை நிறுவனம் வரலாம். முகத்து கேட்ட பாட வைத்து சுவாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
கொண்டிருக்கும் அன்பமாப்பிள்ளை ஜெமினிப்பட்டியைச் சேர்ந்த ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை மட்டும் மணல் மாலை அறிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் நாரதர் வந்தாலும் மேடையின் முன்பாகவே படுத்து உறங்குவேன் என்று தங்களது நேர்த்தி கடனை முறையோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கூடிய பக்தகோடி மையப்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொண்டு எங்கள் கலைப்பயணத்தை சமய ரசிகர்களும் அப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கிறது. எனவே இடத்துடைய சாராம்சம் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆக அப்படிப்பட்ட காலச்சூழல் மத்தியிலே எல்லா பிரமையிலும் முறையோடு கொடுத்து கொண்டால் வேறுபட துறையப்பா வேதனைக்கு தீரப்பா நாடுபடுவது மக்கப்பா நமச்சிவாய துறையப்பா திரு செந்தூர் வழி வேணப்பா எமது சிந்தையில் நடமாடியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா இந்த மூலமந்திர ஜெயிக்கிறமாறு சொல்லி அப்படிக்கெல்லாம் பெருமை செத்த எல்லா முருகனுடைய திருநாமத்தை பாடி பறந்தாலும் காசி விசாட்சி காஞ்சிபுரம் கமாட்சி எம்பெருமான் குடிகொண்ட மதுரைகள் தாயவள் மீனாட்சியின் திருவடியை முறையோடு துளைத்து மற்ற வாரத்தை பெருமை பேசுவோம். அதாவது எப்படிப்பட்ட சிறப்புகள் பூமியில் இருக்கிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே பவனி வரும் மீனாட்சி
முறையோடு கொடுத்துக் கொண்டு தத்துவத்தின் அடிப்படையில் பெருமை சேர்த்துக் கொண்டார். சாதமாக விடக்கூடிய இந்த புண்ணிய பூமி, அறிவிற்கு செல்வ சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பூமி, தலையும் தாழ்ந்த பேரபரவையா உண்மையை வெற்றிருக்கும் மண்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்றிகளை நன்றிடுவாய், இந்த நன்றிலாவது எவருவா என்று பெருமாள் பொக்கிசத்தை முறையோடு பாதமடைந்தார் கூட ஏதோ பெருமைக்குரிய சத்தம் ஒன்று செதுக்கினிமையாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. என்ன சத்தம் ஒன்று விளங்கவில்லை. என்ன சத்தம் அது? ஆகா, இப்படிப்பட்ட பெருமைக்குரிய யோசனை. ஆயிரம் காலங்கள் தான் இந்த வழிக்கு எந்த வழி கிடையாது. நான் எத்தனை வழியை பார்த்திருக்கேன், எத்தனை வழிகளை பார்த்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு வழிய பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு வழியை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி சொல்ற விதமே சரியில்லையே. பெருமையான வழியை நான் பார்த்தது கிடையாது. பெருமை பேசக்கூடிய வழி மாணிக்க வழி, மரத வழி, சுந்தர வழி, ஈழ வழி, பவுன வழி, சண்முக வழி, முருக வழி, திண்டுக்கல்ல டான்ஸ். எங்கம்மா அந்தம்மா இப்ப வண்டியா? இப்ப டான்ஸுக்கு வண்டியா? அது இல்லையா? அதை டான்ஸுக்கு வரல, இப்ப வண்டியா வந்திருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட பெருமைகள் உண்டு. ஆக காலகட்டத்தில் எத்தனை பெருமை சொன்னா நீங்க திரும்ப அந்தமா பத்தி பேசுற. இது இடத்திற்கு சொந்தமான முருகனுக்கு வந்த வள்ளி, முருக வள்ளி. அவர்களுக்கு தனிப்பட்ட பெருமை எக்கச்சக்க இருக்கு. இவர்களுக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. அப்படிப்பட்ட சோழைகளே எத்தனை பெருமைகளை கொடுத்துக் கொடுத்தாலும் இந்த இடம் அனைவருக்கும் பெருமை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான இடம். வாழ்ற வாழ்க்கை ரெண்டு விதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம எந்த முறையில் பயன்படுத்துறோம், எப்படி வாழ்றது சிறப்பு இருக்கு. பூலகத்துல ஒரு மேடை பேச்சாளர்களுக்கு அடிப்படை தகுதியே ஒரு மேடையில எதை பேசணுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டும், எதை பேசக்கூடாதுன்னு யார் ஒருவர் தெள்ள தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரோ அவர்தான் தலை சிறந்த பேச்சாளர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாக்கி எல்லாருக்கும் பெருமைகளை சேர்க்க முடியும். இது உன்னதமான கருத்து. ஆக எவ்வளவு பெரிய காலகட்டத்திலையுமே சமாதானம் ரொம்ப அவசியம். பல இடங்களில் சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கிற வாழ்க்கை வாழவே முடியாது. சரி போனா போயிட்டு போட்டோம் அப்படின்னு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை யாரால வளர்த்துக்கிறாரோ அவர்களால் நீடித்து பயன்பட முடியும். அதென்ன சமாதானம்? இந்த உலகத்துல ஒரு இடத்துல 5 நிமிடத்துல ஒரு பெண்ணு சமாதானத்துக்கு வர்றான்னா அது தாய்க்கு சமம். ஒரு 15 நிமிடத்துல ஒரு பெண்ணு சமாதானத்துக்கு வர்றான்னா அது சகோதரிக்கு சமம். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடத்துல ஒரு பெண்ணு சமாதானத்துக்கு வர்றான்னா அவர் சகோதரி அல்ல, தோழிக்கு சமம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சமாதானப்படுத்த முடியலைன்னா அவர் காதலிக்கு சமம். ஆனா உங்களுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையே கொடுக்காம ஒரு ஆள் இருக்காரு, அது மனைவிக்கு சமம். ஆக அப்படிப்பட்ட காலச்சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட சமாதானமாக இந்த பெண்மகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என தத்துவத்தை கொடுத்து பெருமைகளை சேர்க்க வேண்டும். சில பேருக்கு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சொந்த புத்தி இருக்கணும். ரெண்டு புத்தியுமே இல்லைன்னா பேசாம உட்காந்துறோம். ஆனா பல பேர் சொல்றதையும் கேட்கறது இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு நடந்துக்கிறது. அப்புறம் கடைசியில் நம்ம வேலை விடுஞ்சு வச்சு குத்துதே கூட முடிக்கிறார் பல பேருக்கு. அப்படி ஒருத்தன் ஆத்துக்குள்ள போட்டு பூனையை குளிப்பாட்டி இருந்தாலும் பூனையை குளிப்பாட்டி இருந்தா வழியில எல்லாம் நினைச்ச மனுஷன் பார்த்திருக்காப்புல, ஏன்டா அந்த தேவையில்லாத எவ்வளவு ஆக்குற பூனையை போய் ஆத்துக்குள்ள குளிப்பாட்டி மூச்சு தண்ணி சாக போதுறான், அதை விட்டு சொல்றா சொல்ல. அதான் கேட்கிற மாதிரி இல்ல, உனக்கு தேவையா? நீ எதை பூனைகளை வாங்கி கொடுத்தியா, இல்ல சோறு போட்டியா, இல்ல பாடுகள் ஊத்துனியா? நீ என்ன எனக்கு வந்து யோசனை சொல்லிக்கிட்டு இருக்க? போய பேசாமட்ட வேறு பார்த்திருக்க சொன்னா கேளு, பூனையை குளிப்பாட்டாதான் மூச்சு தண்ணி செத்து போயிரு விடுறான்னு சொல்ல. ஓ வேலையை பார்த்துட்டு போறியா இல்லைன்னு மறுபடியும் கேட்க. நமக்கு எதுக்கு வம்பு, சொன்னா கேட்கிற மாதிரி சொல்லி அவனு போயிட்டான். இப்ப போன இடத்துல பஞ்சாயத்து நம்மால போய் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த வழியா திரும்பி வந்து பார்த்தா பூனை செத்து கிடக்க சுத்தி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானா. உனக்குன்னா ஆத்திரம் தாங்க. அவ்வளவு தூரம் பத்தி சொல்லிட்டு போய் அநியமா பூனையை கூட்டிய ஏன்டா அந்த தேவையான எவ்வளவு உன்னால அநியமா பூனை செத்து பார்த்தா இல்லையா? அப்பயே படிச்சு சொல்லலாம் இல்லையா? பூனையை குளிப்பாட்டாதான் மூச்சு தண்ணி செத்து போய் சொல்லலாம் இல்லையா? அத்தனை தூரம் சொல்லி நீ குளிப்பாட்டி அநியமா பூனையை கூட்டிய ஏன்டா அப்படி பண்ணலன்னு கேட்க. அப்பத்தி அவன் சொல்ல இல்லங்கய்யா பூனை அதுக்காக ஒண்ணு சாகல அப்படின்னு இருக்கேன். அதுக்காக ஒண்ணு சாகலையா? அப்ப எப்படா செத்துச்சுன்னு கேட்க. அப்பதான் இவன் சொன்னானா பூனை ரொம்ப ஈரமா இருக்குன்னு சொல்லி நான் தான் இப்படியே புரிஞ்சினாடா புரிஞ்சே கொண்டிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பார்த்தீங்களா நம்ம செய்யக்கூடியது மட்டுமே சரி நினைச்சு படக்கூடாது. 4 பேர்த்த யோசனை கேட்கிறோமா, அது நல்லா இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கிறதுனால தப்பு இல்ல. நம்மளுக்கு பிடிக்காதவா இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்து சரியா இருந்தா ஏத்துக்கணும். பிடிச்சாலாவே இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்து சரியில்லைன்னா அதை ஏத்துக்க கூடாது. ஆக அப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே இவர்கள் எந்த மாதிரி விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கார்கள் என்ற தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்தால் எத்தனை பெருமைகள் உள்ளடக்கி கொடுக்கக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் 4 உலகங்கள். நான்கான உலகங்கள் யாக்கான கூடும் சொல்ல பின்படி புரியே மெல்லட பேசும் புல்வடியே வெள்ளை காணும் அள்ளை கண்டு
கருமையும் இறக்கம் திறந்தது கற்பனையின் கடல். உங்கள் முகம் பார்வையிலே வரவில்லை எட்டுடத்தை நீங்களெல்லாம் பாடலாட்டா. உங்கள் பேரை பாடலும் நன்றி நன்றி வண்டி அன்புள்ளவர்களுக்கு வணக்கங்கள். கைத்தட்டி பெருமைத்தவர்களுக்கு மகத்தான வணக்கங்கள். இந்த நேரத்தில் கூட சத்தம் கேட்கிறா பெருமையான ஒரு காலம் தான். மனிதர்கள் வாக்குகிற வெண்தட்டுகளை காட்டிடும், தங்க தட்டுகளை காட்டிடும். பூலகத்தில் இந்த வரைக்கும் மதிப்புக்குரிய ஒரு தட்டு இருக்குன்னா மக்கள் எங்களுக்கும் அன்போடு அணிதரக்கூடிய பொன்னான கைத்தட்டு. அப்படிப்பட்ட சிறப்படி சேர்த்துக் கொண்டிருக்கார்கள். மனித வாழ்க்கை ரொம்ப உச்சகட்டத்தில் உள்ள பெருமைகள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை ரெண்டு விதமா வாழ்றவர் இருக்காங்க. அதனால ரெண்டு விதமான வாழ்க்கை. பூலகத்தினுடைய கணக்கு யதார்த்தமான ஒன்று. வீட்டுக்கு முன்னால நல்வரவுன்னு எழுதி போடுற வீடு இந்த வரைக்கும் இருக்கதான் செய்யுது. நாய்கள் சாக்கிறதை அப்படி எழுதி போடக்கூடிய வீடு இந்த வரைக்கும் இருக்கதான் செய்யுது. இது ரெண்டு விதமான குணங்கள். அதுக்கடுத்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில ஒரு மனுஷன் சக்கரை வாங்க கூட காசு இல்லாம ஓடக்கூடிய கூட்டம் இங்கே இருக்கு. சர்க்கரையை குறைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க கூட்டமும் ஒரு கூட்டம் இங்கே இருக்கு. மொத்தம் ரெண்டு விதமான கூட்டம். மிச்சப்பட்ட உணவை குப்பையில கூட்டக்கூடிய கூட்டம் இங்கே இருக்கு. மிஞ்சி உணவை அடுத்த நாள் வச்சு சமாளிக்கக்கூடிய கூட்டமும் இங்கதான் இருக்கு. வேலை கிடைக்காத ஆளு நாயா அலைகிறது இங்கதான் இருக்கு. வேலை கிடைச்ச பின்னாடி பல பேர் நாயோட அலைகிறது இங்கதான் இருக்கு. பாண்டி வேலை ஒரு நாள் குடிச்சுட்டே இருக்காப்ல, நாய் ஒரு பக்கம் இருக்குது, இவர் பக்கம் இருக்கிறாப்ல, யார் பக்கம் யார் இருக்கிறான்னு கிடைச்ச வரைக்கும் கட்டை பிடிக்க முடியாது. ரெண்டு விதமான கூட்டங்கள் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சரி, இது எப்படி இருக்குன்னா யதார்த்தமான உண்மை. நம்மளுடைய கண்டுபிடிப்பு ரொம்ப விசித்திரமான ஒரு கண்டுபிடிப்பு. எதையுமே பாருங்களே, யோசனை ரொம்ப விசித்திரமா இருக்கும். இதை யாருமே மாற்ற முடியாது. பக்கத்துல மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் எழுதி போட்டிருந்தாலும் இந்த மருத்துவமனையில் அத்தனை நோய்களுக்கும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும். யார் வேணாலும் வந்து சிகிச்சைக்கு இலவசம், எந்த ஒரு காசும் கிடையாது. ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது எழுதி போட்டிருந்தாலும். பார்த்தாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா? இதை போய் செஞ்சவங்க சாகிறதா? யாரும் போகணும்னு ஒரு கூட்டம் போல. அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து எழுதி போட்டிருந்தாலும் இந்த பேருந்து கட்டணம் இல்லாத பேருந்து, யார் வேணாலும் எங்கு வேணாலும் சென்று வரலாம், அனைவருக்கும் இலவசம். ஆனால் பிரேக் பிடிக்காது, நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்ளணும் போட்டான. போட்டு சாகிறதையா தேவையான மொத்தத்துக்கும் போகணும், அவனும் போகல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு பெரிய உணவகம். இந்த உணவகத்தில் எழுதி போட்டிருந்தாலும் அத்தனை சாப்பாடும் அத்தனை உணவும் இலவசம். யார் வேணாலும் வாங்கி பருகிக் கொள்ள மறந்து கொள்ளலாம், எல்லாமே சிறப்பு, அத்தனை இலவசம். ஆனால் வாந்தி வேதி வரும், நாங்கள் பொறுப்புடன் கொண்டிருந்தாலும் இதுக்கு போய் நம்ம சாகிறதா சொல்லி அந்த இடத்துக்கு யாருமே போகல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதுக்கடை. இந்த மதுக்கடையில் எழுதி போட்டிருந்தாலும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு அடுத்த நாளே பார்த்தோம்னா 80 கோடிக்கு விற்பனை வருது. இது எந்த மாதிரி கண்ணோட்டம் யாருக்கும் புரியல. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ரொம்ப விசித்திரமா செஞ்சு கொண்டிருக்கார்கள். ஏன்னா வாழ்க்கையோட தத்துவம் இப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிற தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே மனித வாழ்க்கையில் சிரிப்பு அவசியம். சிரித்து சந்தோஷமா வந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனா எங்க சிரிக்கணும், எங்க சிரிக்க கூடாது அப்படி ஒரு கணக்கு இருக்கு. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரது கூட அழுத கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதோம்னா நடிக்கிற மாதிரி யாருமே இல்லாத போய் சிரிச்சுக்கிட்டு கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாயா, நீங்க சுத்த பைத்தியக்காரனை பண்ணிட்டு வாங்க. எங்க சிரிக்கணும் அங்க சிரிக்கணும், எங்க அழுகணும் அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணிகளையும் பல வித்தியாசங்கள் இருக்கிற கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அப்படி என்ன சிரிப்புல பலரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞர், தெரிந்து சிரிப்பவன் நடிகர், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாறி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதான மாணவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதான மற்றவன், ஓயாமல் சிரிக்கிறவன் வைத்தியக்காரன், ஓர விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்புள் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் வகைப்படுத்தி கொடுத்த பொன்னான தாய் திருத்தம் நாடு பாரம்பரிய மிக்க நாடு. அதனாலதான் நம்ம நாட்டுக்கு மட்டும் மகத்தான பெருமையும் உள்ளம மக்கள் மத்தியில் வரைக்கும் வாழ்ந்துட்டே அந்த வாக்கினுடைய தத்துவமே அர்த்தம் சொல்லிக்கிட்டு. ஆக சிரிப்பு ரொம்ப அவசியம். ஆனா இங்க யாராவது சிரிக்கிறமா? நாய் பூனை சிங்கிறதுக்கு சிரிக்க தெரியாது, அதான் சிரிக்கிறதே இல்ல. ஆனா நம்மளுக்கு சிரிக்க தெரியும், இருந்தும் சிரிக்கிறதே இல்ல. இது ரெண்டு விதமான குணங்கள். என்னைக்காவது நல்லா யோசிச்சு பாருங்களே, நாய் இருக்கிற ஒரு சிரிப்பை கடவுள் படைச்சிருந்தாருன்னா நாய் வாத்து மனுஷனை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் எப்படி இருக்கும். ஒயிட்டு ஒரு நாய் வாத்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுவாங்க? நாய் வாத்து சிரிக்கிறதுக்கும் பொழப்பலா இருக்கு, நீ என்ன பொழப்பொழைக்க சிரிப்பிட மாட்டாரா? அதெல்லாம் ரொம்ப விசித்திரமான ஒரு கூட்டங்கள். யதார்த்தமான உண்மைக்கு மத்தியில யாரா இருந்தாலும் அடிப்படையை கத்துக்கிட்டோம்னா வாக்கு நல்லா இருக்குமா? பல பேர் சொல்லுவாங்க அடிப்படைகளா, பிள்ளைகள் வயதில் முத்தா பிதாவின் சொல்பத்தி கேளா, கல்லினர் குழாய் முத்தா கிழவனை கருதி பாரா, தெல்லற வித்தை கட்டால் சீடனும் குருவை தேடா, உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடாட்டா. இது என்ன அர்த்தம்? தெல்லற வித்தை கட்டால் சீடனும் குருவை தேடா. நல்ல தெளிவா வித்தையை கத்துக்கிட்டாச்சுன்னா குருநாதரை தேடி யாருமே போக மாட்டாரா? அம்பளத்தான் தெரியும்ல.
தெரியாத ஒண்ணு அப்புறம் கேட்டுக்குவோம் பெண்ணு அவசரம் அப்படின்னு என்ன தானா பிறந்திருப்பான். தெல்லற வித்தை கட்டால் சீரனும் குருவை தேடா, உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டுகளை நாடா. மனுஷனுக்கு நோய் நொடியெல்லாம் தீர்ந்து வச்சுனா யாருமே வைத்தியர் தேடி போக மாட்டாளா. நம்மள்ட்ட நோயாளி இல்ல வந்தா பாத்துக்கிறோம் ஒரு என்ன தானா வந்திருப்பான். பிள்ளைகள் வயது முத்தால் பிதாவின் சொல் பத்தி கேடா. கொஞ்சம் வயசுக்கு மூத்த பிள்ளை எடுத்து அப்பா பார்த்தா சரியா கவனிக்காதான். எப்ப பார்த்தா எப்ப நோய் நோய் சும்மா போட்டு கொண்டுகிட்டு இருக்க எனக்கு தெரியாதா, நான் பாத்துக்கிறேன் பேச்ச விடுப்பான்னு சொல்லுப்பான். பிள்ளைகள் வயது முத்தால் பிதாவின் சொல் பத்தி கேடா. கல்லினை குழால் முத்தால் கணவனை கருதிப்பாரா. கணவன் கூட கொஞ்சம் வயதாச்சுன்னா மனைவியோட சொல்ற காலகட்டம் வருமா. ஏங்க சும்மா அங்கிட்டு ஓடி தெரியும் உட்கார்ந்து ரிட்டையர் ஆகி கத்திட்டு தெரியும் அப்படி சொல்லக்கூடிய காலகட்டம் வருமா. அப்ப இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. அது வளர்த்த மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வர்ற வரைக்கும் கடவுளுடைய நினைப்பே யாருக்கு வராது. அது வரைக்கும் ஜாமியை கும்பிட யாருமே போறதில்லை. என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரட்டும் அப்பதான் நினைக்கிறது ஆகா 10 வருஷம் ஆச்சு கும்பிடலையே நம்ம கோயில் போத குத்தமா இருக்குமா அப்படின்னு அப்ப படைய கிளப்பி போறது. ஆக இதனுடைய யதார்த்தமான சிந்தனைகள் வெள்ளம் வருமுன்னாலே அணை ஓடுற மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி அந்த தெய்வ பக்தி மனிதனுக்கு இருக்கணுமா. இது இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தகப்பன் தொழில் பிள்ளைக்கின்றது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அப்பாவோட தொழில் தான் அதிகபட்சம் புள்ள பார்த்துட்டு இருக்கு. ஏதாவது 1-2 தப்பி தவறி வேற வேலைக்கு போயிருந்தா அது யதார்த்தமான உண்மை. இப்ப இது எங்க மாறுபடுது. எல்லா பிள்ளைகளுக்கு எல்லா வேலையும் எல்லா அப்பா கத்துக் கொடுத்துட்டாரு. நீ எனக்கு என்னைக்காவது கத்துக் கொடுத்துருக்கியாப்பா. ஓ வேலையை கத்துக் கொடுப்பான அரசியல்வாதி பிள்ளை வந்து அவரை பார்த்து கேட்க அப்பதான் பார்த்தா